ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெரிய டிவோர்ஸ் கேஸும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீமேரேஜ், அதாவது ஒரு விவாகரத்தான ஒரு ஆக்டர் திரும்பி ரீமேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலுமே சோஷியல் மீடியாவில் வலம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க யார் என்னது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நியூஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிரித்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஜிவி பிரகாஷ், அது மட்டும் இல்லாமல் சிங்கர் ஜிவி பிரகாஷ், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்னு சொல்லி பன்முறை திறமை கொண்டவர் தான் ஜிவி பிரகாஷ். சைந்தவி மேடம் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனித்தனியாக போட்டிருந்தாங்க. அந்த வரிசையில் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே நம்மளோட சைந்தவி அவர்கள் அவங்க வீட்டில் ஒரு பெட்டி ஒன்று அவங்க வந்து பார்த்துருக்காங்க, பீரோ மாதிரி. ஸோ அந்த பெட்டியை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகி, என்ன இது பெட்டி நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்மளோட ஜிவி பிரகாஷோடைய பெட்டியாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சரி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்பவே கண்ணீர் மல்க அழுதுருக்காங்க, ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு கொடுத்த நிறைய சாக்லேட் கவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களாம். சாக்லேட் எல்லாமே சாப்பிட்டு அந்த கவர்ஸ் எல்லாமே ரேஃபர் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லா கிஃப்டர்ஸுமே அதில் இருக்குது. அவங்களோட மேரேஜ் பத்திரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னலாம் வந்து அவங்களோட ஹாப்பி மெமரிஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இவங்க லவ் பண்ணதுக்கான மொத்த ஃபோட்டோஸுமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஃபோட்டோஸ், அவங்களோட என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாரோ அந்த கிஃப்ட், அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அதில் பத்திரமா வச்சுருந்துருக்கிற ஜிவி பிரகாஷ். அதை பார்த்த உடனே வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுருக்காங்க நம்மளோட சைந்தவி மேடம் அவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ லவ் வச்சுருந்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ பிரிய போகிறாங்களே, ஏன் இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இப்போ மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க பர்சனல் சாய்ஸ் தான். பட் அவங்க இப்போ கண்ணீர் மல்க அழுதுருக்காங்கன்ற தகவல் தான் சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பிரசாந்த் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டார். இப்போ அவரை பற்றி சமீபத்தில் வந்து ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தங்க அது ஒரு மேகசீனில் எழுதியிருக்காங்க. அதை எழுதும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே பெரிய ஆக்டராக வரக்கூடிய லெவலில் வந்து திறமைக்கு வச்சவர். முதல் படமே ஹிட் ஆனதால நிறைய வந்து டைரக்ஷன்ஸ் பற்றி அவருக்கு வந்து வரிய வந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒழுங்காக அமையல. வீட்டில் பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய வந்து ஒரு உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருவே. சட்டப்படி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க வந்து விவாகரத்தை முடிச்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து அப்பா பேச்சு தட்டாத ஒரு பிள்ளையாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாக்கே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இது இருக்குது, என்னப்பா இது பையனோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து இப்போ வயசு இருக்குது, ரொம்ப சின்ன வயசாக தான் இருந்துகிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்க அவங்க ஃபேமிலி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பிரசாந்தை வந்து நம்ம வந்து இன்னொரு கல்யாணத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த பிரபல மேகசீனில் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒருவேளை உண்மை ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஒரு ஆக்டரோட வாழ்க்கையில் மறுபடியும் வந்து ஒளி பிறக்கிறது அப்படின்ற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரிஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.